கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வர்றதை எடப்பாடி தடுக்கிறாரு. அதே ஆம்புலன்ஸ்ல தான் வந்து அதிமுகவும் வந்து ஐசியூக்கு போக போகுது வரக்கூடிய காலத்துல அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. உண்மைதான், அதிமுக ஐசியூல தான் இருக்கும். இப்போவே ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. முடிஞ்சோன்னா ஐசியூ கண்டிப்பாக போயிடுவாங்க. அது கண்டிப்பாக நீங்களே எதிர்பாருங்க 26. அவங்களுடைய இப்போ நடவடிக்கை அப்படி தானே இருக்குது, நம்ம பார்க்குறோம்ல. அதிமுகவுடைய இன்னைக்கு உள்கட்சி பிரச்சனை அப்படி தானே பார்க்குறோம். ஆளுக்கு ஒரு தலைவர், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு தலைவர் மாதிரியான தென் மாவட்டத்துக்கு ஒருத்தர், வடக்கு ஒருத்தர். இப்போ எல்லாருமே அப்படி நிற்க போகும்போது அது ஒரு ஒருங்கிணைப்பாக குரல் வரவே வராது. அப்புறம் நாளைக்கு எப்படி இவங்க ஸ்ட்ரைன் பண்ண முடியும் ஒரே விஷயத்த? கருத்து மாறுபடும். அதனால அதிமுகவுக்கு இதுதான் வாய்ப்பு இல்லைன்றதுக்கு மூல காரணம் இதுதான். அவங்களால ஒன்றிணைவும் முடியாது. இப்போ நடக்கிறது ஒரு சின்ன கேம், அவ்வளோதான். இந்த கேமோட இப்போ இது வந்து 26 கண்டிப்பாக தெரியும். அதான் அவங்களுடைய அரசியல் ஸ்டைலில் பேசுகிறாங்க. பட் ஆட்சியை கைப்பற்ற போகிற திமுக கைப்பற்றும், அது மாற்று கருத்து கிடையாது. ஆமாம், திமுகவை தவிர. ஆனால் அதிமுகவும் திமுகவும் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். இந்த அதிமுக திமுகவை தவிர மற்ற கட்சிகள் வந்து பிஜேபி மாதிரி ஆளுகளோட நீங்கள் அவங்க சொருகிற வரைக்கும் அதிமுக ஐசியூ கொண்டு போயிடுவாங்க. பிஜேபியோட நோக்கம் வந்து அதிமுக ஐசியூ கொண்டு வர வேலை தான், கொண்டு போயிடுவாங்க. ஆனால் திமுகவும் அதிமுகவும் மாநில கட்சி ரெண்டு தான் அவங்களுக்கு தலை நிமிர்ந்து நிற்க முடியுமே தவிர இவங்களை தவிர யாரும் நிற்க முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. தம்பி சொன்னது தப்பு தான். இனிமேல் அந்த மாதிரி இப்போ சொல்லக்கூடாது, தப்பு தான் அது. ஆனால் ஆம்புலன்ஸை தடுக்கக்கூடாது. எந்த ஊர்லேயுமே நல்லதாக கெட்டதாக உண்மையாக நம்புவாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டாவே ஜனங்க பாவம் யாரும் தெரியலையே அப்படியே ஒதுக்கி கொடுப்பாங்க. அது உண்மையோ பொய்யோ அது ஆண்டவனுக்கு தெரியும். அதுக்கு மரியாதை கொடுக்கணும். அது யாராக இருந்தாலும் ஆம்புலன்ஸை தடுக்க தப்பு. அது உண்மையாக இருந்தால் இப்போ ஒரு உயிர் போய்ட்டு என்ன பண்ண வைப்பார்? ஒரு உயிர் போய்ட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்பி செய்யணும். இதுக்காண்டி ஒரு கூட்டத்தை கலைக்கிறதுக்காண்டி ஆம்புலன்ஸ் வரப்போ அப்படி நினைக்கக்கூடாது. யாருக்காவது உதவி செய்ய போது ஒதுக்கி கொடுத்தாலும் ஒரு நல்ல தலைவராக பேர் எடுத்திருப்பார். ஆம்புலன்ஸில் தடுத்து தப்பு. அது அவருடைய கருத்து இல்லை. ஆனால் ஓரளவாக அவங்க ஏதாவது பிடிப்பாங்க இல்லையா? ஒரு 50% வரமாட்டாங்களா? வரதான் செய்வாங்க. ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் அந்த ஆளை பாராட்ட வேண்டிய விஷயம் நிறைய இடத்துல இது பண்ணியிருக்கிறான் வருவான். ஆனால் ஆட்சேபைப்போங்கிறதா சும்மா வேஸ்ட்டு. கட்சியிலேருந்து ஒரு ஆளாக வெளியே போயிட்டே இருக்காங்க. இன்னும் எவரையும் அவர் வருவார்? ஐசிக்கெலாம் போகாது, ஓரளவு வரும். கொங்கு மண்டலத்தில் அவருக்கு நல்ல ஒரு லிஃப்ட் இருக்குது. ஓரளவு அங்கேயா ஜெயிப்பாங்க அவங்க. ஐசியூக்கு போக மாட்டாருன்னா எமர்ஜென்சிக்கு போக மாட்டார். ஒரு சாதாரண 2 ஒன்று தானே. ஐசியூ ஒன்று தான், எமர்ஜென்சி ஒன்று தான். அவர் அதுக்கு போக மாட்டார். ஓரளவாவது வருவார், வந்து நிற்பார். ஐசியூக்கு போக வேண்டிய கட்சி ஒரே கட்சி பிஜேபி தான். அதாவது இது என்ன தெரியுமா? இது காலத்தின் கட்டாயம். இது காலத்தின் கட்டாயம் அவர் வச்சு தான் ஆகணும். இல்லைடா அவங்க சகாக்கள் மேலே உள்ள கேஸு பூரா வந்துடும். அதனால தான் செங்கோடையன் அவர் நீக்கில கூட தங்கமணி, வேலுமணி, ரங்கமணி அவனுங்க வாய் திறக்கலை. ஏன்னா எல்லாருமே நம்மளை பிடிச்சி மறுபடியும் பிடிச்சிக்குவாங்கண்டி. என்ன இவர் கூட இருக்காங்க. இவர் எல்லாருக்கும் சேர்த்து காலில் விழுந்துட்டு வந்திருக்காரு. அதனால அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஐசியூக்கு போகிற அந்த கட்சியோட ஒரு கூட்டணியில் இருக்காரு, அவ்வளோதான். கண்டிப்பாக அது அவங்களுடைய இது கூட கருத்து சொல்கிறாரு அவர். ஆனால் இவர் வந்து எடப்பாடி வந்து அந்த ஆம்புலன்ஸை வந்து இது பண்ணுறதுலாம் நான் கூட நியூஸில் பார்த்தேன். அது மாதிரிலாம் வந்து ஒரு முறையற்ற செயல். ஆம்புலன்ஸ்லாம் வழி விடணும். ஆம்புலன்ஸ் வந்து ஒரு ஏன்னா பொதுக்கூட்டமே ரோட்டில் தானே நடக்குது. ஒரு மண்டபத்துலேயோ ஒரு இதுலேயோ நடக்கலையே. ஒரு மெயினான ஒரு ரோட்டில் தான் நடக்குது பொதுக்கூட்டம். இப்போ தேர்தல் பிரச்சாரம் போகும்போது அப்படிங்கும்போது அதை வந்துக்கிட்டு யாரை நம்ம இதை வந்து சதி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு தலைபட்சமாக பேசுகிறது வந்து அது முறையற்றது. அவர் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. அவர் அதிமுக ஆம்புலன்ஸ் ஐசியூக்கு போகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமா, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக ஐசியூக்கு போயிருமா? இருக்கிற நிலைமையை பார்த்தா ஐசியூக்குலாம் போகாது. கொஞ்சம் சீட்டு கம்மியாகும், அவ்வளோதான். ஐசியூக்கு போகாது. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா ஐசியூக்கு போகாது. கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் கம்மியாக ஒரு வாய்ப்பு இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. அதாவது விஜய் வந்ததுனால கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது மோட்டிவ். ஆனால் இந்த வாட்டி வந்து என்னுடைய எலெக்ஷனில் இது வரைக்கும் பார்த்ததில் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். பெரும்பாலும் வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லாம் அங்கங்கே இது பிரியுது, அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அவங்க வந்து ஒரு எப்படியாவது பண்ணணும்னா அவர் தேர்தல் காலத்தில் இறங்கியிருக்கார். அடுத்து விஜயும் வந்து இறங்குவார். அப்புறம் அவங்க வந்து திமுகவும் ரொம்ப இந்த வாட்டி ரொம்ப டஃப்பாக இருக்குது, எப்படியும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது மோட்டிவ் இருக்கனால இந்த வாட்டி வந்து ரொம்ப எலெக்ஷன் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும், சாதாரணமாக இருக்காது. அது தப்பு தான். ஆம்புலன்ஸ் வந்து யாருக்கு தெரியும்? அவர் உண்மையிலே நோயாளி கூப்பிட போகிறாரா இல்லை சும்மா யாரும் அனுப்ப மாட்டாங்க. ஒரு ஃபோன் இந்த ஏரியாவுக்கு வாங்கன்னு சொன்னால் தான் ஆம்புலன்ஸ் போவோம். ஆம்புலன்ஸுக்கு எந்த ஊர்லேயுமே மரியாதை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆம்புலன்ஸை வச்சு ஒரு அரசியல் நடத்துனது தமிழ்நாட்டில் தான்.
அவர் நல்லவனே கெட்டவன ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தால் ஒதுக்கி கொடுப்பா, அப்படிதான் எல்லாரும் மனசில் போடுவாங்க. அவளை உள்ள ஆள் இருக்கோ இல்லை யாரையா காப்பாற்ற போகிறாலும் செய்யணும், அதுதான் மனிதத்தன்மை. போடாமலே செய்கிறாங்க. என்ன ஒதுக்கி கொடுத்துட்டா என்ன ஆகிட போகுது, ஒரு நிமிஷத்தில் அந்த ஆம்புலன்ஸ் போயிட போகுது, வந்து உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். இப்போ நீ ஆம்புலன்ஸ் தடுத்தனால அதிமுகவுக்கு சும்மா சரியான ஒரு டுபாகர் தலைவர் வந்திருக்காருன்னு மக்கள்கிட்ட இப்போ கெட்ட பேரை தான் உண்டு பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி. அதிமுக திமுக ரொம்ப கஷ்டமாக தான் வரும், லேட்டாகும். ஏன்னா அதிமுக கண்டிப்பாக வரும். ஏன் வரும்னா மக்கள் இப்போது திமுக மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. எல்லாமே பண்ணுறாங்க, சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க வேலை செய்ய மாட்றாங்க. ஏன்னா ஏன் வேலை செய்ய மாட்றாங்கன்னா மக்களோட குறையை கேட்க மாட்றாங்க. எல்லாத்துலேயும் முகாம் போடுறாங்க, இந்த மக்கள் முகாம் சொல்லிட்டு முதலமைச்சர் முகாம் போடுறாங்க. ஆனால் சரியாக பயன்பாட்டுக்கு வரல, மக்கள் செதறாங்க. இந்த ஆன்லைனில் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு அது சரியாக மக்களுக்கு ரிப்போர்ட் போக மாட்டுது. இப்போ நான் ஒரு ஆதார் கார்டை மாற்றணும்னு வச்சுங்களேன், அது கரெக்டாக அந்த நிறுவனத்துக்கு போக மாட்டுது. இப்போ திடீர்னு ஒரு ரேஷன் கார்டு மாற்றணுன்றீங்களேன், அதுவும் அந்த நிறுவனத்துக்கு போக மாட்டுது. சும்மா வாங்கி குளத்தில் போட்டு வச்ச மாதிரி தண்ணியில் ஓடிட்டுருக்கு. இது மாதிரி நிறைய நடக்குது. அதேமாதிரி ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிற ரோடெல்லாம் நோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த அதிமுக திமுகவை தவிர மற்ற கட்சிகள் பிஜேபி மாதிரி ஆளுகளோட நீங்கள் அவங்க சொருகிற வரைக்கும் அதிமுக ஐசியூக்காண்டி கொண்டு போயிடுவாங்க. பிஜேபியோட நோக்கம் அதிமுக ஐசியூ கொண்டு வர வேலை தான், கொண்டு போயிடுவாங்க. ஆனால் திமுகவும் அதிமுகவும் மாநில கட்சி ரெண்டு தான் அவங்களுக்கு தலை நிமிர்ந்து நிற்க முடியுமே தவிர இவங்களை தவிர யாரும் நிற்க முடியாது. எடப்பாடி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணாராம்? 4 வருஷம் ஆட்சி ஆண்டார். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்ச மாதிரி ஒரு கணக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஏதோ 7.5% வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி அது அகில இந்திய லெவலில் அந்த மெடிக்கல் சீட்டு அகில இந்திய லெவலுக்கு பொருந்தின சீட்டு அந்த 7.5%ல் அவருக்கு ஒதுக்கப்பட்டது. அது இவருக்கு மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்துக்கும் 7.5%ல் மெடிக்கல் ஒதுக்கப்பட்டது. வேறு ஒன்றும் அவர் செய்யலை. மோடியுடைய திட்டம் அது 7.5% மெடிக்கல் சீட்டு ஒதுக்கினது தாழ்த்தப்பட்டிருக்கு. மற்றபடி எடப்பாடி ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியை மதிக்கவே மாட்டாங்க, அவரை புறக்கணிக்க தான் செய்வாங்க. அவர் என்ன மக்களுக்காண்டி பாடுபட்டார், என்ன ஈடுபட்டார், அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமான்னு போட்டு தமிழ்நாட்டுடைய திட்டங்களை பூரா வேறு மாநிலத்துக்கு கொண்டு போடுறதுக்கு அனுமதிச்சார். தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்களே கொண்டு வரல. இப்போ நடக்கிற ஆட்சி சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் செல்வாக்கோடு இந்த ஆட்சி மீண்டு வரும். இப்போ திமுகனால அடுத்து வர்றது அதிமுக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது எப்படின்னு தெரியல. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் எலெக்ஷன். விஜய் வேறு வந்திருக்காப்புல, அதுக்கப்புறம் அதிமுகலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க. அப்படின்றனால ஒரு இது இருக்குது. ஆனால் அவர் வருவாரான்றது சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 6-7 மாதம் இருக்குது. அந்த நேரத்தில் கூட்டணி இப்போ அந்த தேமுதிக அப்புறமே இல்லாதா கூட அவங்க யாரோட இன்னும் கூட்டணி வைக்கலை. அதனால் அது உங்களுக்கு அந்த கிட்ட நெருக்கத்தில் தான் தெரியும் நம்மளுக்கு. அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாதத்துக்கு எலெக்ஷனுக்கு கிட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும்.